இன்றைக்கி நம்ம பேட்மேன் செஞ்ச தாறுமாறான மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பிளாக் பேந்தருக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோக்கு என்ன நல்லா வியூஸ் போகலனாலும் அந்த வீடியோவை பார்த்து ஒரு 5 பேருக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அந்த வகையில் பேட்மேனோட பெஸ்ட்டு டாப் 5 பெஸ்ட்டு ஃபீட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற ஃபீட் சூப்பர்மேனை எதிர்த்து நின்னது. லைக் அவ்வளோ காட் லெவல் பீங். அது பேட்மேன் சூப்பர்மேன்லாம் அல்டிமேட்டாக காமிச்சிருப்பாங்க. இது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது இந்த பக்கம் பயங்கரமான ஒரு 6 கடவுளோட சக்தி வச்சுருக்க நம்ம ஷசாமையே எப்படி டேக் டவுன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொண்டே தெரிஞ்சு வச்சுருப்பாரு. அந்த 6 கடவுள்னு சொல்லும்போது ஞாபகம் வருது நம்ம பிளாக் ஆடம். ஸோ யாருக்கும் அடங்காத 6 கடவுளோட சக்தி வச்சுருக்க அவ்வளோ பவர்ஃபுல்லான பிளாக் ஆடமை அசால்ட்டாகவே இந்த பக்கம் நம்ம பேட்மேன் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். டிஃபீட் கூட சொல்ல மாட்டேங்கிறது. லைக் பேட்மேன் ரெஸ்பெக்ட்ஸ் பிளாக் ஆடம்ங்கிறது போய் பிளாக் ஆடம் ரெஸ்பெக்ட்ஸ் பேட்மேனுங்கிற மாதிரி இந்த சீக்வன்ஸ் தாறுமாறாக இருக்கும். லைக் இந்த பக்கம் வந்து பேட்மேனோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லி எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மூமெண்ட்டுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னா டார்க் சைடை டிஃபீட் பண்ணுறதுக்கு அவர் காட் கில்லர் புல்லட்டை யூஸ் பண்ணது தாறுமாறாக இருக்கும். காட் கில்லர் புல்லட் எவ்வளோ பவர்ஃபுல்னா டார்க் சைடையே இந்த பக்கம் ஒண்டி நின்று இந்த பக்கம் அசால்ட்டை டிஃபீட் பண்ணியிருப்பார். அதை தொடர்ந்து இந்த பக்கம் பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். லைக் இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போது ஜஸ்டிஸ் லீக் டீம் தேவை அப்படிங்கும் போது கூட அழகாக பிளான் போட்டு பக்காவை தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு ஆள். அண்ட் இவரால் தான் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இன்னொரு பெஸ்ட்டு ஃபீட் சொல்ல போகணுன்னா இந்த பக்கம் 28 மணி நேரம் பிட் ஃபைட்டில் இன்வால்வ் ஆகியிருக்காது. அதாவது ஒருத்தர் செத்தாக தான் இன்னொருத்தர் அதுலேருந்து வெளியவே வர முடியும். ஆனால் பேட்மேனுக்கு நோக்கில் பாலிசி இருக்கிற சமயத்தில் அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பேட்மேன் வந்து 28 மணி நேரம் ஆல்மோஸ்ட் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்திருக்காரு. அண்ட் நம்ம ஜோக்கர் கொடுக்குற மென்டல் டார்ச்சரை தாங்குற அளவுக்கு மென்டல் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. அண்ட் ஒரு முறை ஒரு சின்ன கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மைண்டை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுவோம். அதை இந்த பக்கம் இவரோட மைண்டே அடித்து வெளியே துரத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிங்களா. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான மைண்டு. அண்ட் நம்ம வண்டர் உமனோட அந்த உண்மை சவுக்கு நம்ம லாஸ் ஆஃப் ட்ரூத்தை யூஸ் பண்ணி பேட்மேனோட உண்மையான ஐடென்டிட்டியை அவங்க வாயாலேயே வர வைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்பாவும் ப்ரூஸ் வெயின்னு சொல்லாமல் பேட்மேன்னு சொல்லியிருப்பார். அதாவது லிட்டரலி கிளாஸ் ஆஃப் ட்ரூத்தையே அவர் ஏமாற்றிருக்காருன்னு அர்த்தம். அந்தளவுக்கு அவரோட மைண்ட் செம்ம ஸ்ட்ராங்கானது. ஸோ இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ தெரிஞ்சுக்கும் பேட்மேன் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர். இது எல்லாத்தையும் விட அவர் இதெல்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன்.